Hello, Nathan. Hey Karthi, How are you? doing good. Major breakthrough was not any technology like convolution network, deep networks லாம் சொல்றாங்கல்ல. பட் Mhm. இதுக்கு எல்லாமே ஃபண்டமெண்டல் ஐடியா வந்து கம்ப்யூட் தான். Yeah. Compute made it possible that these things can be realized on it. Mm. And what you say now is that now probably the summer will go till we have enough compute. Yes. கம்ப்யூட்டுக்குள்ளார எவ்வளவு தாங்குதோ அது வரைக்கும் இழுத்துட்டு இருக்குது. இப்ப NVIDIA அந்த மாதிரி So, கம்பெனிஸ் வந்து NVIDIA GPUs are selling like hotcakes நினைக்கிறேன். NVIDIA GPUs வந்து நீங்க இப்போ ஆர்டர் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் எண்ட்ல தான் கிடைக்குமாமா. They are telling us. And almost everyone is talking NVIDIA GPUs. அது வந்து பயங்கர இதா இருக்கு. ஆமா, they recently released something called H100 ன்னு ஒரு சீரிஸ், ஒரு சர்வர் சீரிஸ். I know, I அண்ட் know. apparently அது 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 ஒண்ணே வந்து ஒரு 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 சர்வர் ரேக், ஒரு பெரிய சர்வர் ரேக்குக்கே ஈக்குவலண்டான கம்ப்யூட்டருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மார்க்கெட்டிங். You know A100. A100 தான் ப்ரீபெய்ட் ஐட்ரேஷன். ஆஹா. இந்த H100 will be 2 to 3 times faster compared to A100. அவ்வளவுதான். ஓ, ரொம்ப அவ்வளவுதானா? மார்க்கெட்டிங் வில் சே 6 டைம்ஸ்லாம் ரீசெண்டா எலான் மஸ்க் கூட வந்து போட்டிருந்தாரு. ஆ, டோன்ட் பிலீவ் தி மார்க்கெட்டிங், இட் இஸ் 2 to 3 டைம்ஸ். எனக்கு வந்து வி மேட் அ பப்ளிகேஷன், வி லுக்ட் அட் சம் ஹார்ட்ஷிப்ஸ் கான்ஃபரன்ஸ் லாஸ்ட் இயர். அதுலயே ஓகே. அவங்களே சொல்றாங்க NVIDIA காரங்களே 2 to 3 டைம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட்டிங் சைடுல 6 டைம்ஸ் 20 டைம்ஸ்லாம் இருக்கு. நம்ம வந்து எதை கம்பேர் பண்றதுன்னு இருக்கு. ஓகேவா? யானையை வந்து எலியோட கம்பேர் பண்ணலாம், இல்ல யானை பூனையோட கம்பேர் பண்ணலாம். சோ அது மாதிரி அவங்க கம்பேர் பண்ணி இருந்தது. ஆனா பட் தே மேட் இட் கிளியர், யூ கேன் எக்ஸ்பெக்ட் 2 to 3 டைம்ஸ் ஸ்பீட் அப். அவ்வளவுதான். பெரிய எலியோட கம்பேர் பண்ணதை நான் கேட்டிருக்கிறேன். நீங்க வந்து பூனையோட இல்ல லயனோட கம்பேர் பண்ணதை நீங்க யூ கேன் பாத்திருக்கீங்க. கம்பேர் யுவர் ஸ்பீட் டு a very poorly written code. இப்ப நான் வெரி ட்ரூ. அடிக்கிற கோடு poorly written கோடுக்கும் நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் அடிக்கிற நல்ல கோடையும் கரெக்ட் கம்பேர் பண்ணா it will be, you can say very good speed up அப்படின்ட்டு. கரெக்ட் அது மாதிரி கரெக்ட் ட்ரிக்ஸ் கரெக்ட். எல்லாம் they always play in marketing எல்லாம் நம்ம தேவையில்லை. ம் ம் ம். இதுதான் பிக் ப்ராப்ளம். see H100 வந்து வெரி காஸ்ட்லி. இட் இஸ் 2 to 3 டைம்ஸ் கிடைக்குது. ஆனா இப்போ வந்து the amount of AI பூம்ல amount of compute required is getting more and more. அது வந்து it is very difficult to satisfy இல்லையா with the அது amount of. கரெக்ட் தான். So, நீ சொல்ற பாயிண்ட் வந்து இன்னொரு இடத்து எங்க வந்து இது பிளே ஆகுதுன்னா, இப்ப வந்து இனோவேஷன்ன்றது வந்து ரொம்ப கம்மியாயிடுது. அதாவது now we have so many ideas, like everyone has an idea, and the current bottleneck if you look at it is data set. அதாவது இப்ப if you want to train something, you the inherent issue with the deep neural networks is it requires a large set of data. ஏன்னா அது டேட்டா ஆகுமெண்ட் பண்ணி அது எல்லா காம்பினேஷனும் அது இட்ஸ் நாட் லைக் வி ப்ரோக்ராம் இட் அண்ட் தென் கஸ்டமைஸ் இட் இல்ல. ஸோ எல்லா யூஸ் கேஸுக்கும் உனக்கு ஒரு டேட்டா இருந்தாதான் இது வந்து ஜெனரலைஸ் பண்றது டஸ் இட் பெட்டர். ரெண்டாவது மேஜர் வந்து கம்ப்யூட். சோ இது ரெண்டுமே யார்கிட்ட இருக்குன்னா பெரிய ஆளுங்கிட்ட தான். அதாவது டேட்டா செட் யாருன்னா somebody who has been running a company for a long time, like Google இருக்கட்டும், Google, Facebook, the big internet companies has lot of ஃபேங்ன்றாங்கல்ல, where they have been using like ஒன்னு வந்து மொபைல் போன் ஆப்பிள் வந்து அவ்வளவு மொபைல் போன் வச்சிருக்கான். அவன் எல்லா டேட்டாவையும் everybody goes through that. Google அவன் சர்ச் என்ஜின் வழியா தான் எல்லாமே போகுது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்து அவன் எல்லாரோட நெட்வொர்க்கிங், பர்சனல் ரிலேஷன், அது சோஷியல் மீடியா டேட்டா, நெட், ட்விட்டர், ஆமா, இதெல்லாம் பிக் ஜெயின்ட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ், மட்டும் தான் இருக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ அண்டர்ஸ்டாண்ட், நெட்ஃபிளிக்ஸ், ஃபாலோ யுவர் பாயிண்ட். ட்விட்டர். எஸ். ம். ஸோ இவங்க ஸோ இந்த இப்ப ஒரு சின்ன கம்பெனி இல்ல ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ஆளுங்க, ஹவு டு வி பிரேக் இன் டு திஸ் அண்ட் ஹவு டு வி எஸ்டாப்ளிஷ் சம் தேர் இது இது வந்து என்னன்னா மோனோபொலி மாதிரி ஆயிடுது இல்ல. இவங்க கரெக்ட். மட்டும் தான் பவர் இருக்கு, இவங்களால டிசைட் பண்றது தான் வந்து ப்ராப்ளமா சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. யாரோ ஒருத்தங்க இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தாங்க. இப்படியே வந்து more and more AI வந்து it gets more and more compute intensive, more and more data intensive ஆக this will become like more like a space program, not like cars. Everyone has a car, whereas only few companies can do rockets. அது மாதிரி வந்து இந்த AI வந்து becomes more and more complicated. அது ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஆயிடும். only 1 or 2 companies will do it அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் யாரோ ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம எலான் மஸ்க் பத்தி பேசிட்டு நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுக்கிறது தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப his idea was of bringing the space program to public தான் அவனோட ஐடியாவே. So but anyway, only few companies can afford it இல்லையா? I get your Built point. by rocket. ஆனா அதனாலதான் என்னன்னா இத வந்து சால்வ் பண்றதுக்கு இப்ப
there are some companies and even இப்ப the best example is how Google brought down they didn't bring it down but Apple ஒரு மோனோபோலியா இருந்ததுல மொபைல் போன்ஸ்ல. அப்ப வந்து அந்த ஆண்ட்ராய்டுன்னு ஒண்ணு வாங்கி ஓபன் சோர்ஸ் பண்ணாங்க. then every mobile service provider had a say in the game. லைக் ஆப்பிள் மொத்தம் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் தனித்தனியா இல்லாம எல்லாத்துக்கும் ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் வந்தோடனே எவ்ரிபடி ஏபிள் டு ஃபைட் ஆப்பிள்ன்ற மாதிரி வந்ததுல. அதுக்கு ஈக்குவலண்டா இப்ப என்ன நடக்குதுன்னா ஸ்டெபிலிட்டி ஏஐ இந்த மாதிரி சில ஸ்டெபிலிட்டி ஏஐ வந்து என்ன பண்றாங்கன்னா தே ஆர் ஓப்பன் சோர்சிங் ஆல் தீஸ். இப்ப சாட் ஜிபிடிக்கு யூஸ் பண்ற பேக் அண்ட் மாடல் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலண்டான, அதாவது இட்ஸ் நாட் லைக் த 4 வெர்ஷன் பட் 3.5 ஆன வெர்ஷனுக்கு ஈக்குவலண்டான மாடல்ஸ்லாம் இப்ப வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆயிட்டு இருக்கு. llama is also open sourced. So ரெண்டாவது they are not as good as 4 னா கேள்விப்பட்டேன். அதான் so இங்க வந்து என்னன்னா வாட் எவர் கூகுள் டிட் வித் ஆப்பிள், ஃபேஸ்புக் இஸ் ட்ரைங் டு டூ இட் வித் சாட் ஜிபிடி. ஃபேஸ்புக் என்ன பண்றான்னா இப்ப நீ இதை ரிலீஸ் பண்ணா how to bring down the other guy, make what he அவன் வந்து எது யூனிக்னு சொல்லி வித்துட்டு இருக்கானோ அதை சீப் ஆக்கிடுறது. அவன் பிசினஸ் மாடல்ல ஒளிச்சு கட்ட வேண்டியதான். I give it for free. Then OpenAI will go out of business இல்லையா? அதான். So இப்போ வந்து there is for the last 3 months there is a big talk that OpenAI's usage has gone down. And நம்மளே யூஸ் பண்றது இல்ல. நம்மளே நானும் தொட்டு 2 வாரம் மேல ஆகுது. நேத்து ஏதோ ஒரு இன்டர்வியூ ஏதோ ஒரு லெட்டர் அடிக்கணும்ன்றதுக்காக நான் 2 நாள் முன்னாடி யூஸ் பண்ணனே தவிர it's been a while to I also used it. சொல்ற அதான் இந்த ட்ரெண்ட் வந்து என்னன்னா they are trying to get things out of each other's business and இத வந்து எப்படி சால்வ் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா ஓபன் சோர்ஸ் பண்றாங்க. இப்ப இமேஜ் ஜெனரேஷன்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஏரியால அந்த ஸ்டேபிள் டிஃப்யூஷன் இருக்கு. தட்ஸ் a text to image generation model. அத வந்து it has been open sourced for 1.5 years now. அதை எடுத்து the way people have developed applications, it's mind boggling. Like now everyone has a big tool in their hand. People are coming up with innovative ways of using that tool. அதை இப்ப அட்வான்ஸ் பண்ணி they have released a newer model called SDXL which generates higher quality images and all that. But yeah, I mean I understand that. I think that it's a very good thing, but at the end of the day I think people, yeah, it's very difficult to make money out of it if you keep on doing it open source because the amount of investment goes in it very high. Yeah, for example, Infineon நினைக்கிறேன். Infineon is a startup. Recently start பண்ணிருக்காங்க. They had close to a funding of 1 billion or something to just buy a big exascale machine. So for example, if you put a startup 1 billion of money into a startup to buy them so much compute and put them a lot of data, அதை ஓபன் சோர்ஸ் பண்றதுக்கு மனசு வருமா? அதுதான் ஓபன் சோர்சிங். நீ கவனிச்சு பாத்தீங்கன்னா the companies that are open sourcing it are not small startups. Okay. ரெண்டுமே backed up by இப்ப chat gpt is backed up by OpenAI is backed up by Microsoft. இது வந்து OpenAI is backed up by Microsoft in some way. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் தான் என்ன பண்ணுது இந்த பக்கமும் பண்ணிட்டு இருக்குது. Infineon அவங்க பண்ணிருக்காங்க. Infineon plus Nvidia கொஞ்சம் பண்ணிருக்காங்க. ஸ்டெபிலிட்டி ஏஐ வந்து Amazon பேக்கிங் இருக்கு. Amazon is giving compute for free like for stability AI. Facebook தான் வந்து llama மாடல்ஸ்லாம் வெளில ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா இவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையில நம்மளுக்கு கொஞ்சம் குளிர் காஞ்சிக்கிறோம். அந்த மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கே தவிர ஈவன் நவ் த பிகர் ப்ராப்ளம்ஸ், அதாவது எங்க ஏரியாலேயே த நெக்ஸ்ட் பிக் ப்ராப்ளம் இஸ் ஜெனரேஷன் ஆஃப் வீடியோ ஜென்ரேட் பண்றது. அடுத்தது வந்து டெக்ஸ்ட் வச்சு வால்யூமெட்ரிக், அதாவது இப்போ விஆர் கிளாஸஸ் எல்லாம் போட்டா வால்யூமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன்ஸ், அதாவது 4D கண்டென்ட், ஒரு ஆள் நவுறது அது இதெல்லாமே வந்து ஜென்ரேட் பண்றது யூசிங் டெக்ஸ்ட்டை வச்சு கேன் யூ ஜென்ரேட் ஆல் தோஸ் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம இந்த 3D படங்கள்லாம் வந்து நீங்க டெக்ஸ்ட்ல கஸ்டமைஸா ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு 3D படம் பாக்குற மாதிரிலாம் வரும். இப்போ யூடியூப் எல்லாரும் பாக்குற மாதிரி 3D படங்கள் யார் வேணாலும் நிறைய பாக்குற மாதிரிலாம் வந்துரும். டிக்கெட் எவ்வளவு? So I understand it can be doable. So இல்ல, what I'm saying is, நான் சொல்ல வந்த பாயிண்ட் மட்டும் பாரு. இதுக்கு இன்னும் வந்து மாடல்லாம் வெளில ரிலீஸ் ஆகுது. இத நிறைய பேர் சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இன்னும் இப்ப the next big thing is this. பட் இதுக்கான சொல்யூஷன்ஸ் இது இன்னும் ஓப்பன் சோர்ஸ் பண்றதுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒர்க் நடந்துட்டு இருக்கான்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் யாரும் அதை பெருசா பேசல. கமர்ஷியலா வருது. தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் யூசிங் இட் ஃபார் வீடியோ. அந்த வீடியோ ஜென்ரேஷன்லாம் வந்து தேர் கமர்ஷியலி ரிலீசிங் இட் ஆஸ் சம்
இப்ப ரன்வே எம்எல்னு ஒரு கம்பெனி இருக்கு, அப்புறம் ஹேஜன் ஒரு கம்பெனி இருக்கு. I understand now. The bottom line is simply this. ஒரு ஆ 3D மூவி எடுக்கிறோம்னு வச்சுப்போமே, ஆ? ஆ அதுக்காக ஒரு மாடல் கிரியேட் பண்றோம். அதுக்காக ம் let's say we are spending $1 billion. ம் Let's say, okay? அதை ம் வச்சு ஃபர்ஸ்ட் மூவி எடுத்து ரிலீஸ் பண்ணா ம் you should be able to make money of it. At the end of the day, it should be sold as tickets and you should get out of it. ம் ஓகேவா? ம் அதை ஓப்பன் சோர்ஸ் பண்ண மூலமாக அதை வந்து how can you get this money back? அந்த டிக்கெட் சேல்ஸ்ல இருந்து லைசன்ஸ் ஃபீஸ்ல இருந்து வரணும் ஆக்சுவலா. பிளஸ் இந்த மாதிரி 3D மூவியை பார்க்கறதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கணும். இது மாதிரி there's lot of complexities here. வெரி ட்ரூ. இது ஃபியூச்சர் வில் ஹோல்ட் த கீ. ஐ ஹேவ் என்னால இதை வந்து இது ரொம்ப ப்ரெடிக்ட் பண்றது வந்து ஐ ஹேவ் அ வெரி பாசிட்டிவ் அவுட்லுக். பட் ஆஸ் யூ சே இட் இஸ் அ வெரி என்ன சொல்றது, நான் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து யூடியூப் எப்படி வளர்ந்ததோ அது மாதிரி அது ஸ்லோவா வளரும். யூடியூப்ல வந்து I mean, look at a compute point of view. நாங்க இப்ப கம்ப்யூட்டிங் HPC இண்டஸ்ட்ரியில் பார்க்குறோம். அவர் கம்ப்யூட்டிங் ஹஸ் கம் டு a standstill. இதுக்கு மேல வந்து ரொம்ப மேல போக முடியாது. இந்த ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த 3 nanometer கம்மி ஆயிடுச்சு. we are going to 3 nanometer 2 nanometer and getting closer and closer to physical லிமிட்ஸ்க்கு போயிட்டு இருக்கோம். ஓ ஓகே. பெரிய கம்ப்யூட்டர்ல பெரிய ஸ்பீட் வரப்போகுதுல. இப்ப H100 இருக்குல்ல, next one will have maybe 2x speed up. Next one in 2-3 years will or 5 years will be another 2-3 minutes speed up. So the amount of speed up is going to reduce. உங்களுடைய compute is not going to get very cheap. That's what I can say. அதனால தான் we are looking at other options. So this will get even more and more difficult actually. குவாண்டம் கம்ப்யூட்டிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை எனக்கு பத்தி நம்ம கண்டிப்பா இன்னொரு வீடியோல பேசுவோம். இப்பொழுதைக்கு முடிச்சுப்போம். Thank you.